அனைவருக்கும் வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க இதுவரைக்கும். இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல ஆளும் திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் எல்லாருமே கொதிச்சு போய் திமுக மேல ஒரு கடும் கோபத்துல இருக்கிறாங்க. இந்த சமயத்துல திமுக இதை எப்படி திசை திருப்பலாம், இதை எப்படி மடைமாற்றலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர, இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து சிந்திக்கவே இல்லை. அந்த அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யறது, அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றது, இது போன்ற நடவடிக்கைகளை மட்டுமே திமுக எடுக்குதே தவிர, இதற்கு முழு முழு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதை தடுக்க தவறிய அந்த அதிகாரிகள் மட்டுமே காரணம் அல்ல, அந்த ஆட்சியாளர்களும் திமுகவினரும் முதல்வரும் தான் இதுக்கு முழுமையா பொறுப்பேற்கணும். இந்த இன்சிடென்ட் இது முதல் முறை இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த ஆண்டும் கூட கள்ளச்சாராயத்தால விழுப்புரம் மாவட்டத்துல மரணங்கள் நிகழ்ந்தது. அப்பொழுதும் திமுக அரசானது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்க. இப்பவும் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாயை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது கள்ளச்சாராயம் குடிக்கிறதே தவறு. அந்த கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க வேண்டியது யாரு அப்படின்னா, அது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்க அதிகாரிகளும் அரசும் தான் அதை தீவிரமா கண்காணிச்சு அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதாவது தங்களுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகவும், தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அவப்பெயரை சரி செய்வதற்காகவும் உடனடியாக இதை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் நிவாரண தொகையாக 10 லட்சம் ரூபாயை அறிவிக்குது. இது யாருடைய பணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மக்களுடைய வரி பணம். இப்போ தங்களுடைய பிழைப்பிற்காக கூலி தொழிலாளிகள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டாசு ஆலையில அதுக்கப்புறம் தீப்பெட்டி தொழிற்சாலையில இங்கெல்லாம் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போறாங்க. அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அறிவிச்சது கிடையாது. அதே மாதிரி மீனவர்கள் கடலுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு போறாங்க. அங்க இலங்கை கடற்படையால சுட்டு கொல்லப்படுறாங்க. அவர்களுக்கு நிவாரண தொகையாக 10 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் திமுக கொடுத்தது கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் குடிப்பது தவறு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் இந்த அரசாங்கம் மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. இந்த நிவாரணம் சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி இந்த கள்ளச்சாராயத்தை புழக்கத்தை தடுத்திருக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை தான். இதை முற்று முழுதாக செய்ய தவறியது நிர்வாக தோல்வினா, அது இந்த திமுகவினுடைய தோல்வி மிகப்பெரிய தோல்விதான். இதற்கு தார்மீக பொறுப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கையாலாகாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முழு முதற் பொறுப்பு. இப்ப இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இதை பேசு பொருளாக்கியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், நடிகர் விஜய் அவர்களாகட்டும், அதாவது தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேர்ல போயிட்டு அவர்களை எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த திமுகவினர் இந்த எதிர்கட்சிகளின் மீது அவதூறை வைக்கிறாங்க. மேலும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக அல்லது திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை அவன் ஆஃப்டர் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்துட்டான், அவன் என்ன பெரிய தியாகியா, அவன் கொழுப்பெடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும், அல்லது இங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு யாரெல்லாம் போய் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் பிணத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க, இவங்க எல்லாருமே சங்கி, இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்குதலை இந்த திமுகவினுடைய இணையதள கூலிப்படைகள் தொடுத்திருக்கிறாங்க. இவனுங்களுக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச அறம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா? அவங்களுக்கு குறைந்தபட்ச அறம் இருக்கா? அதாவது இந்த கள்ளச்சாராய குடித்தது அவர்களுடைய தவறு, ஆனால் இதை தடுத்திருக்க வேண்டியது யாருடைய கடமை?